ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 30 நாளைய தினம் ஆடி கிருத்திகை மதிய வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு தண்ணீரில் இந்த சில பொருட்களை கலந்து உங்கள் வீட்டில் தெளிக்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் நிரம்பி வழியும். அது என்ன தண்ணீர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் எந்தெந்த பொருட்களை சேர்த்து அதை எப்படி தெளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைய தினம் ஜூலை 30 அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். அது மட்டுமா, ஜூலை 29ஆம் தேதி மதியம் 2:40 மணிக்கு பிறக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் இருக்கிறதால இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி அதை உங்கள் வீடு முழுக்க தெளித்து விட போகிறீங்க. ஒரு சில பேருக்கு கார்த்திகை விரதம் ஜூலை 29 இல்லை ஜூலை 30 அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். திருத்தணி கோவிலில் ஜூலை 29ஆம் தேதி தான் கார்த்திகை விரதம். ஆனால் திருச்செந்தூர், பழனி இது மாதிரி முருகன் திருத்தலங்களில் ஜூலை 30 தான் கார்த்திகை விரதம். ஒருவேளை நீங்கள் ஜூலை 29 எடுக்கணும்னா மாலை 2:40 மணிக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லை நான் ஜூலை 30 எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூலை 30 மதியம் 1:40 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதால அன்னைக்கு நாள் முழுக்க கூட நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்காக உபவாசம் விரதம் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விரதம் இருக்கக்கூடியவங்க, முருகனை வழிபாட்டு செய்கிறவங்க எல்லாருமே திங்கட்கிழமையான இன்னைக்கு உங்களோட வழிபாட்டை செஞ்சுருந்தாலும் அது தப்பே இல்லை. நாளைய தினம் விரதம் இருக்கிறதும் எந்த தவறும் இல்லை. நாளைய தினம் மதிய வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. முருகன் கோவிலுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில், அதுவும் ஆடி செவ்வாயில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் நீங்கள் முருகனை கும்பிட்டா வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கர்ம வினைகள் சம்மந்தப்பட்ட கடன் கூட தீரும். அதுக்கு உண்டான வழியை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் முருகர் கோவிலுக்கு கார்த்திகை நட்சத்திர வழிபாட்டுக்கு போயிருந்தாலும் பரவாயில்லை. இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா நாளை மறுபடியும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு நீங்கள் போகணும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து எதிரிகளால் மறுபடியும் கண் திருஷ்டி விழாமல் இருக்கிறதுக்காகவும், உங்கள் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கிறதுக்காகவும் இது ஒரு நல்ல வழி. எதிர்மறை ஆற்றலேருந்து நம்மளை நாமே பாதுகாக்கக்கூடிய ஆடி கிருத்திகளை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் நினைவாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை. அந்த ஒரு விரத முறையில் நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். ஒரு சில பேர் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு சில பேர் திருமண வரன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் கார்த்திகை விரதம் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கார்த்திகை விரதம் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க எல்லாருமே இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீர்த்தத்தை தயார் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. ஆடி கிருத்திகை மதியம் 1:40 மணிக்கு முடியுதுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த 1:40க்குள்ளே உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க. போகும்போது செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. போயிட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு அந்த செவ்வரளி பூக்களை முருகனுக்கு சாத்த சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. கூடவே நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான பொருளை நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அது என்னன்னா சுக்கு. சுக்கு அப்படிங்கிறது ஒரு மருந்து. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்பேற்பட்ட சுப்பிரமணியனையும் சுக்குவையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம்தான் இந்த ஒரு ஆடி கிருத்திகை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த சுக்கு ஒரே ஒரு துண்டு சின்னதாக உங்கள் கட்டை விரல் அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த சுக்கை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு முருகர் கோவிலுக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோவிலை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அந்த சுக்கு உங்கள் கையில் தான் இருக்கணும். முருகனுக்கு சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப உகந்த பொருள். உங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் சுக்கு நூறாக உடையணும்னா இந்த ஒரு சுக்கை கையில் வச்சுக்கிட்டு முருகனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். முருகனோட ஆலயத்தை அந்த கையில் சுக்க வச்சுக்கிட்டே வலம் வரணும். கொஞ்ச நேரம் முருகர் கோவிலே உட்காந்து மனசார வேண்டிக்கிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் முக்கியமான ஒரு வேலையை செய்ய போகிறீங்க. முருகன் அப்படிங்கிற வார்த்தையில் கோடி தீர்த்தத்தோட புண்ணியம் இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு சொம்பு தண்ணீர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு தண்ணீரில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு, மஞ்சள் பொடி, அது கூட நீங்கள் கோவிலில் வலம் வரும்போது கையில் வச்சுருந்தீங்கள சுக்கு, அதையும் எடுத்து அந்த தண்ணீரில் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் உப்பு, மஞ்சள், அது கூட நீங்கள் சேர்க்க வேண்டிய இந்த சுக்கு. இதை அப்படியே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். இந்த தண்ணீர் முன்னாடி உட்காந்து முருகா 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 அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கூட நீங்கள் சொல்லலாம். குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளவுதான். நாளைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் முடிய போகிற நேரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் இதை செஞ்சிடுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். என்னன்னா, இந்த ஒரு தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுக்க எல்லா மூலைகள்லையும் தெளித்து விடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மேலேயும் தலையில் தீர்த்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. இந்த தீர்த்தத்தை தொட்டு முகத்தை தொடச்சிக்கலாம், முகம் கழுவிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய தீர்த்தத்தை உங்கள் வீட்டோட சனி மூலையில் ஊற்றிடுங்க. ஒரு வீட்டோட வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது தான் சனி மூலை. முருகப்பெருமான் நினச்சி கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் இது வரைக்கும் உங்களை பிடிச்ச, உங்கள் வீட்டை பிடிச்ச எதிர்மறை சக்திகள் எல்லாம் நீங்கும். உங்களோட கஷ்டங்கள்லாம் நாளைய தினத்தோட முடிஞ்சிடும். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் அப்படியே நடக்கும். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான தீங்கும் வராது. அப்படி தீங்கு வரக்கூடாதுன்னு முருகனை வேண்டிக்கோங்க. இந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. குடும்பத்தில் நிச்சயம் சுபிக்ஷம் ஏற்படும். நல்லது நினச்சி செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரதிபலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்கிறதுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உரிய நாள். அதே செவ்வாய்க்கிழமையோடு கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கிறது. அதுவும் ஆடி கிருத்திகை இருக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நம்ம கண்டிப்பாக முருகனை வழிபடுறதுக்கு தவறவே கூடாது. உங்கள் கடன் சுமை குறையணும்னா இப்போ சொன்ன முறைப்படி முருகனை வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு நிச்சயம் பலன் கொடுக்கும். ஒருவேளை இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இதை செய்யறதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், வேறு என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலை இல்லை. அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தி இதே மாதிரி சுக்கை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணீரில் உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து இந்த சுக்கையும் சேர்த்து அதை கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு முழுக்க தெளித்து விடலாம். இது ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் அன்னைக்கு செய்ய முடியாதவங்க, அதை தவற விட்டவங்க இதை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆடி கிருத்திகை ஜூலை 30 மதியம் 1:40 மணிக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை செவ்வாய்க்கிழமை மாலை உங்கள் வீடு முழுக்க தெளித்து விடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நீங்கள் ஏற்படுறதை கண்கூடாக பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா